சார். இருபாரதி யாருப்பா? மிஸ்டர் வரதராஜன். எங்க அப்பா தான். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நான்சென்ஸ். எவ்வளவு திமிர் இருந்தா கிருஷ்ணா பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பா. விடக்கூடாதுப்பா. அவளுக்கு சல்லி காசு கூட கொடுக்கூடாது. அவ யாரு? என் தங்கச்சி தானே. வீடு தேடி வந்து அண்ணன் ஏதோ தப்பு நடந்துருச்சு, எனக்கு சொத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா, ஏதோ புது வியாபாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட நான் ஏதோ போனா போதும் சொல்லி உங்ககிட்ட பணத்தை கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கல, அவளா நாமளானே கோர்ட்ல பாத்துருவோம். எனக்கு நீங்க நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வீண் பண வரையமும் கால வரையும் தான் நடக்கும். கடைசியா வித்யா பக்கம் தாங்க ஜெயிக்கும். நீங்க அவ நோட்டீஸ்க்கு எது நோட்டீஸ் கொடுக்காம என்ன எது நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். நோ 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 நோ. ஒரு பொம்பளை அவளுக்கு இவ்வளவு தெரியுமா? இன்னொருத்த பேச்ச கேட்டு நம்மள கோர்ட்டுக்கு இழுக்கிறா. ஆம்பளைங்க நாங்க தலை குஞ்சு போணுமா? தபார் விட மாட்டேன். அவளை கோர்ட்டை சந்திக்காம நான் விட மாட்டேன். மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. திரும்ப என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அவசரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ஏதுன்னு யோசிச்சு முடிவெடுப்போம். இல்ல மாமா, சாதாரணமாவே இவர் ரொம்ப குதிப்பாரு. இப்போ அந்த கிருஷ்ணாவோட சேர்ந்து நோட்டீஸ் வர அனுப்பியிருக்கா, என்ன பண்ணுவாரோ பயமா இருக்கு மாமா. பொறுமையா இருன்னு சொன்னேன்ல, எது நடக்குதோ அது நல்லதுக்கு தான் நடக்கும். ஆமா, இன்னைக்கா புடவை தரேன்னு சொன்னாங்க? ஒரு வாரம் ஆகும்ல சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரம் ஆகும் தான் சொல்லியிருந்தாங்க. நான் டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த அவசரம்? இல்ல அர்ஜுன், திருப்பி கொடுத்துட்டா ஒரு கடமை விட்டுரும்ல. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் விடுறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அர்ஜுன், நான் அதுக்காக சொல்லல. உங்க அம்மா அந்த புடவை கண்டிப்பா வேணும்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான். உண்மையிலேயே அதனால தானா? ஆமா, வேற என்ன? இல்ல, இந்த புடவைனால அடிக்கடி என்ன மீட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால இல்லைல்ல? சேச்சே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ. எதுக்கு? புடவை பிரச்சனை முடிஞ்சாலும் நம்ம அடிக்கடி மீட் பண்றல தடை இல்லைன்னு சொன்னீங்களே, அதுக்கு. அப்படியா? நான் இப்ப இப்படி சொன்னேன்? இல்ல, நீங்க சொன்னதை வச்சு நானா ஒரு யூகத்துல சொன்னேன். கடை வந்துச்சு. டிரைவர் சார், அந்த பார்க்கிங்ல போட்டுருங்க, நாங்க கடை வரைக்கும் போயிட்டு வரோம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. இந்த ஆர்டர் கொடுத்துருந்தோம், ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா? நாங்க கொடுத்த புடவை. ஓ, அதே இது கேக்குறீங்க? தேங்க்யூ. நைஸ். அப்பா, அப்படியே இருக்கு. அதே மாதிரி இருக்குல்ல? அதே மாதிரி தானே கேட்டோம். அதே மாதிரி கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அர்ஜுன். நானும் நினைக்கல இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு. அன்னைக்கு இன்னொரு படம் செலக்ட் பண்ணீங்க, அதுவும் வேணுமா சார்? ஏன் சார், நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இதுவே போதும் சார். ஓகே சார், பேக் பண்ணி கொடுங்க. ஆர் யூ ஹாப்பி? வெரி ஹாப்பி. சந்தோஷம். ஹாப்பியா? வெரி மச். வாங்க சார். தேங்க்ஸ். வாங்க. டேக் இட். இந்த புடவையை உங்க அம்மா கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கோங்க. சரிங்க. இந்தாங்க 8,000. எதுக்கு?
புடவைக்கு பைசா பாத்தீங்களா என்னையும் சீப் ஆக்கிட்டீங்க. இல்ல அர்ஜுன், இதை நீங்க வாங்கிக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அர்ஜுன். சரி, நான் எவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்கல, பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். இதை வாங்கிக்கிட்டா எனக்கும் கில்ட்டி கான்ஷியஸாக தான் இருக்கும். பரவாயில்ல, அந்த வழியை நான் ஏற்றுக்கிறேன். பரவாயில்லையா? குற்றவாளியாக நான் ஃபீல் பண்ணுவேன். இல்ல, நீங்க இதுல குற்றவாளியா ஃபீல் பண்ணணும். சேர் அடிச்சது என்னால தானங்க. புடவையில ஓட்ட விழுந்தது உங்களால. ஸோ 50-50. நீங்க பாதி, நான் பாதி. அதான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ 50% உங்களோட ஷேர் 4000 என்னங்க. தட்ஸ் ரைட். அர்த்தநாரி. என்னது? ஒன்றும் இல்லை, புடவை பிரச்சனை தீர்ந்துருச்சு. நம்ம மறுபடியும் எப்போ மீட் பண்ணுறோம்? பார்க்கும்போது. பார்த்தீங்களா, கலட்டி விடுற மாதிரியே பேசுறீங்களே. இல்ல அர்ஜுன், நான் அப்படியே சொன்னேன். பார்க்கும்போது மீட் பண்ணுவோன்னு சொன்னேன். என்னது பார்க்கும்போதா? எப்போ பார்ப்போம்? மீட் பண்ணும்போது. என்னங்க, என்னை வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. சச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே அர்ஜுன், இட்ஸ் கெட்டிங் லேட். நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நிறுத்துனீங்கன்னா நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். அப்படியா? டிரைவர், வண்டியை கொஞ்சம் லெஃப்ட்ல ஆனீங்களா? ஓகே சார். ஓகே அர்ஜுன், see you soon. Bye. பாய். சார், எங்கே போனோம் சார்? போக வேண்டியவங்களே போயிட்டாங்க. நீ ஏன் கேள்வி கேட்குற? வண்டியை ஓட்டு. சரி சார். அம்மா, உன் ராசியான புடவைம்மா. இந்த புடவையை நான் வாங்குறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்கேம்மா. அதை ஏன் கேட்குறீங்க? படாத பாடுபட்டேம்மா. இந்த புடவை இல்லாமல் எங்கள் அம்மா தூங்கலை, சாப்பிடல, எப்போ பார்த்தாலும் புலம்புறாங்கன்னு அவகிட்ட சொல்லி போராடி சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இந்தாங்க ரொம்ப ரொம்ப புடவை, thanks உங்க டா. ஆசையான புடவை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா அர்ஜுன். ஏன் தெரியுமா, இந்த புடவை கிடைக்காதன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்டா. உங்க அப்பா ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்தது. ரொம்ப பதறி போயிட்டேன் தெரியுமா? அம்மா, என்ன நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. நான் தான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஆமா, என்னடா ரொம்பவும் புது புடவை மாதிரி இருக்கு. ஆமாம்மா. இது நீ தான் வேற யாரோ கெட்டின புடவை கட்ட மாட்டேல, அதான் ட்ரை வாஷ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கம்மா. என்னம்மா என்ன பார்த்துட்டு இருக்க? உன் புடவை தான், அதே பார்டர் இருக்கு. அர்ஜுன், என்கிட்ட போய் பேசாத. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இது என்னோட புடவை இல்ல. ஆமா, அதுதாம்மா இது. அதே செக்குடு இருக்கு, அதே பார்டர் இருக்கு. இங்க பாருமா, அதே தாம்மா இது. கிடையவே கிடையாது, இது என்னோட புடவை கிடையாது. நீ வேற புடவை வாங்கிட்டு வந்து என்னை ஏமாத்த பாக்குற. என் புடவை எனக்கு வேணும்டா. அம்மா, நீ கண்ணாடி போட்டு பாருமா. என்னம்மா நீ, உனக்கு கண்ணு தெரியலமா, வயசாகி போச்சுமா. அர்ஜுன், என்னுடைய புடவைய என்கிட்ட ஒரு தடவை வித்யா கேட்டா. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நைஸ் நோ? சூப்பரா இருக்குமா. என்ன நீ இந்த புடவை அப்படி மேல மேல போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? அழகா இருக்குல்ல? ஆமா, இத எனக்கு கொடுத்துருங்களேன். அப்பப்பா, இந்த ஒரு புடவை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். நான் எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்லாம கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த புடவை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு கொடுத்துருங்க அண்ணி. ப்ளீஸ் வித்யா, இந்த ஒரு புடவை மட்டும் கேட்காத. டாபிக் க்ளோஸ். அப்படின்னா நான் உங்களுக்கு முக்கியம் இல்லாதவளா போயிட்டேன்ல? நீங்க வேணா பாருங்க, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்த புடவையும் உங்களுக்கு இல்லாம போயிடும். வித்யா, என்ன வார்த்தை சொல்லிட்ட பாரு. உங்க அண்ணன் எவ்வளவு ஆசையா ராம் வித் லவ்னு போட்டு கொடுத்திருக்காரு பாரு.
அதனால தான் கொடுக்க மாட்டேன்னு. ராம் வித் லவ்னு போட்டிருக்காரு. என் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு கொடுத்த புடவைய உனக்கு எப்படிமா நான் கொடுக்க முடியும்? அண்ணி சாரி அண்ணி, சாரி அண்ணி, நான் தெரியாம பேசிட்டேன். இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. சாரி அண்ணி, சாரின்னு சொல்றேன்ல. அண்ணே சபிப்பி அண்ணி. ஐ லவ் யூ. அது எங்கடா? அது எங்க? வித் லவ் ராமன் போட்டிருந்தது அது எங்க? நிச்சயமா இது என்னோட புடவை இல்ல. நீ வேற ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குற. அம்மா சாரிம்மா, அந்த புடவை இல்லைம்மா. அதான் அதே மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கம்மா. இதை வாங்குறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாம்மா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் புடவை எங்க? தயவுசெய்து உண்மையை சொல்லு அர்ஜுன். என் புடவைக்கு என்னாச்சு? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த புடவை நீ வாங்கிட்டு வந்தா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். அம்மா அது முடியாதுமா. ஏண்டா? ஏன் என் புடவைய அவ தொலைச்சிட்டாளா? இல்லைம்மா, அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தப்பு நடந்து போச்சுமா. என்னடா சொல்ற? அவ இந்த புடவைய வீட்டில் கொண்டு வச்சிருக்கா. அந்த புடவை நல்லா இருக்குன்னு அவள் அக்கா எடுத்து கட்டியிருக்கா. இவ கலட்டி கொடுக்க சொல்லியிருக்கா. உடனே அவள் புடவைய அவுத்து கலட்டி அயன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. அதில் தீஞ்சிருச்சுமா. ஐயோ, தீஞ்சு போன புடவைய எப்படி கொடுக்கறதுமா? அதாம்மா. அப்பா என் புடவையில ஓட்ட விழுந்துச்சா? ஆமாம்மா. அப்புறம் என்னம்மா பண்ணுறது? வேற வழி இல்லாமல் ஊரெல்லாம் தேடி அலைஞ்சோம். ஆனால் அந்த மாதிரி கிடைக்கலம்மா. அதான் வேற வழி இல்லாமல் அதே மாதிரி ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்மா. அதாம்மா இது. என்ன அர்ஜுன் இப்படி பண்ணிட்டீங்க? என் கல்யாண நாள் அன்னைக்கு அவர் பிரசன்ட் பண்ண அந்த புடவைய நீ என்ன கேட்காம அவளுக்கு கொடுத்ததே தப்பு. அதுல ஓட்ட வேற விழுந்துருச்சுன்னு சொல்றியடா. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிக்கு அன்பா கொடுத்த புடவையில் நெருப்பு பட்டுடுச்சுன்னா அது குடும்பத்துக்கே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் பட்டுப்படல் நெருப்பு பட்டுடுச்சுன்னா கண்டிப்பா நிச்சயமா குடும்பத்துக்கு ஆகாதுடா. என்னம்மா இது? புடவையில் தானம்மா நெருப்பு பட்டுச்சு. அதை போய் சென்டிமெண்ட்னு நினைச்சு இவ்வளோ ஃபீல் பண்றியே. என்னம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இல்லடா, அதனால என்னென்ன விபரீதம் வருமோ தெரியாது. பெரியவங்க எதுவும் சும்மா சொல்றதில்ல. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குடா. என்ன கேட்காம என் பீரோவை திறந்து நீ என் புடவை எடுத்தது தப்பு தப்பு தப்பு. அந்த காலத்துல இது வந்தா குத்தம், அது வந்தா குத்தம் ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்காங்கம்மா. பூனை குறுக்க வந்தா தப்பு, புடவை எரிஞ்சா தப்பு. என்னம்மா இது முட்டாள்தனமா இல்ல? அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா. என்னமோ அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த கிருஷ்ணா வேற வாசல்ல நின்று மண்ணை வரி தூத்திட்டு போனா. இப்போ எனக்கு உங்க அப்பா ஆசையா வாங்கி கொடுத்த புடவையில் நெருப்பு பட்டுடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அன்னைக்கே அந்த வித்யா சொன்னா எனக்கு கொடுக்காத அந்த புடவை உங்களுக்கு இல்லாம போகும்னு. கருணாக்கு காரி அவ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அம்மா அப்படிலாம் எதுவும் நடக்காதம்மா, அழுவாதீங்கம்மா. இல்ல அர்ஜுன், உடனே போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரணும் அர்ஜுன். ரொம்ப படபடன்னு இருக்குடா. ஏன்னா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்த புடவைடா. அதுவும் பட்டுப்படல் நெருப்பு பட்டா குடும்பத்துக்கே ஆகாதுடா. நீ சொல்ற மாதிரியே பரிகாரம் பண்ணிடலாமா, கவலைப்படாதம்மா. சார் சார் ஹலோ சார், குட் மார்னிங். என்ன வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன சார், ஏதோ அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்போ சொல்கிற விஷயத்த நீங்கள் யாருக்கும் தெரியாமல் முடிச்சு கொடுக்கணும்.
ஓகே சொல்லுங்க சார். உங்களுக்கு சொல்லுங்க. கிருஷ்ணாவோட வக்கீல் தெரியும் இல்லையா? யாரு, குணாவா சார்? கோர்ட்டில் பார்த்துக்குவோம், ஹாய் சொல்லிக்குவோம், அவ்வளோதான் சார். ஏன் சார் கேட்குறீங்க? என் பொண்ணு கொடுத்த லீகல் நோட்டீஸ் கூட உங்களை பதில் நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம் நான் சொன்னேனே, ஏன் தெரியுமா? ஏன்னு தெரியலையே சார். அவளை ஏற்று கேஸ் நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வேண்டாமே. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வேண்டாம்னு சொன்னேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் உங்களை இப்போ நான் கூப்பிட்டேன். புரியுது சார். இது சம்மந்தமாக கிருஷ்ணா லாயர்கிட்ட பேசி என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், சரியா? எக்ஸாக்ட்லி. சரிங்க சார். இன்னைக்கு ஈவினிங்கே நான் அவரை பார்த்து பேசிடுறேன் சார். என்ன பேசினா மட்டும் போகாது. என் பொண்ணு ஆக்சுவலாக என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறான்னு அவரை கேட்டு சொல்லுங்கள். எனக்கு அது தெரிஞ்சாகணும். சரிங்க சார். இன்னைக்கு சாயங்காலம் அவரை பார்த்து பேசிடுறேன். அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு எப்போ மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லுவார். அப்போ போய் உட்காந்து நம்ம கலந்து பேசிக்கலாம் சார். நான் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறதா இல்லை. என் பொண்ணு முகத்தை நேர பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை சார். அவள் லாயர்கிட்ட பேசி ராசியா போயிடலான்னு சொல்லுங்க. கோர்ட்டுக்கு போய் அவள் என்கிட்ட என்ன சொத்து எதிர்பார்க்குறாளோ அதை நானே அவளுக்கு எழுதி கொடுத்துட்றேன். சரிங்க சார். சுலபமாக பேசி முடிக்கிறதுக்கு அந்த லாயருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துருவோமே. கோர்ட்டுக்கு போனால் எப்படி செலவாகத்தானே போகுது. ஸோ அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருவோம். ம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சேர்த்து தான். ஆ சார், எனக்கு இருக்கட்டும். இப்போ என்ன, ப்ரொஃபஷனல் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நாம் பேசின விஷயம் என் பையனுக்கு எந்த காரணம் கொண்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சால் இந்த வீட்டில் பெரிய கலாட்டாவே நடக்கும். ஓ பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன். ஆல் ரைட். ஆ போய் பார்த்து நல்ல முடிவோடு வாங்க. கண்டிப்பாக சார், நல்ல முடிவோடு வரேன் சார். என்னடி தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. வராது, அது எப்படி வரும்? ஆமா, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. நீ இப்படி சைலண்டா இருக்கும்போதே ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது. என்ன அது? அது எது? இல்ல ஜோதி, இருக்கும்போதே ஏன் இல்லை இல்லைங்கிற? பிரியா. கொஞ்ச நாளா உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலையில பிரஷ்ல பேஸ்ட் வைக்கிறதுக்கு பதிலா பேஸ்ட்ல பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க. குளிச்சுட்டு வந்து கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க. கவனம் எல்லாம் இங்க இல்ல. வெளியே போகும்போது ஒரு கால்ல உன் செருப்பையும் இன்னொன்னு அம்மாவோட செருப்பு எடுத்து போட்டு போற. என்னடி இதெல்லாம்?